இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர். இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ 500 பேருக்கு பிரியாணி செய்கிறோம். 75 கிலோ 3 சட்டியாக செய்வோம். ஒரு சட்டி 25 கிலோ, ஒரு சட்டிக்கு 12 கிலோ, ஒரு கிலோவுக்கு அரை கிலோ வெங்காயம் கணக்கில் இது பண்ணுவோம். மசாலா அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒரு சட்டிக்கு 100 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு, 50 கிராம் ஏலக்காய் ஒன்றா போட்டுருவோம். ஒரு கிலோவுக்கு 1.5 கிலோ மட்டனு, அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஒரு சட்டிக்கு 2.5 கிலோ நெய், ஒரு கிலோவுக்கு 100 கிராம் நெய், ஒரு கிலோவுக்கு 100 கிராம் ஆயில், மொத்தம் 200 கிராம் ஒரு கிலோவுக்கு. வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஆயில், நெய் போட்டாச்சு. அப்படியே சட்டி ஏற்றுறோம் அடுப்புல. ஒரு 20 நிமிஷம் வெங்காயம் ப்ரௌன் ஷேட் ஆகணும். 3 சட்டிக்கு உள்ள பச்சை மிளகாய், ஒரு சட்டிக்கு அரை கிலோ. நாங்கள் மசாலா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேசனில் 3 டிவைட் பண்ணிப்போம். பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு சட்டிக்கு 3 கிலோ இஞ்சி, அரை கிலோ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி தான் மெயின் பிரியாணிக்கு மசாலா, அதனால் அது காரம் டேஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்கறது இஞ்சி தான். மஞ்சத்தூள் கறி ஸ்மெல்லு போகிறதுக்காக சும்மா சட்டிக்கு 175 கிராம், 25 கிலோவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் டாட்டா சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். 3/4 கிலோ போடுவோம் 25 கிலோவுக்கு. இது ஒன்லி குருமாக்கு தான், வாழைக்கு தனியாக போடுவோம், கறிக்காக. இது பிரியாணி மெயின் மசாலாவே இது தான். அரை கிலோ பச்சை மிளகாய், 3 கிலோ இஞ்சி, மஞ்சத்தூள் சும்மா சிட்டிக்க, மிளகாத்தூள் 175 கிராம், 3/4 கிலோ உப்பு, பூண்டு 2 கிலோ. அது வெங்காயம் தாளிக்கும் போது பூண்டை போடுவோம். இப்போ தான் அது பூண்டு ஸ்மெல்லு போகும். ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, அப்படியே பாருங்கள். இந்த மாதிரி வரணும் பிரியாணிக்கு. ரெண்டு கிலோ பூண்டு, பூண்டு போட்டு 5 நிமிஷம் வெங்காயத்தில் வதக்கணும். அது ஸ்மெல்லு போயிட்டோன்னே தயிர் ஊற்றணும். 5 லிட்டர் தயிர் ஒரு சட்டிக்கு. அரிசிக்கு தேவையுள்ள தண்ணீர் 10 லிட்டர் 25 கிலோவுக்கு. பூண்டு போட போகிறோம். ப்ரௌன் ஷேட் ஆகிடுச்சு வெங்காயம், அதே அளவு தான் மூணுமே. பூண்டு போட்டோம்னா நெருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்.
ஒரு சட்டிக்கு 10 கிலோ. தம்பி மசாலா போடுறாரு பாருங்க, பேசனில் போட்டு வச்ச மசாலா. 3 சட்டியுமே ஒரே மாதிரி செய்கிறதுனால ஒரே மாதிரி ஈவன் பண்ணுறோம். தக்காளியை அதே மாதிரி போட்டு வச்ச மசாலா 3 சட்டிலையும் ஒன்று போடுறாரு பாருங்க. பிரியாணி மசாலா அது போட்டோன்னா மல்லி புதினா போடுறாரு பாருங்க. மிக்ஸ் பண்ண மல்லி புதினா. பிரியாணிக்கு பால் சாஃப்ட்னஸுக்கு, தயிரும் பாலும் மட்டன் சாஃப்ட்னஸ்க்காக போடுறோம். 2 லிட்டர். மசாலா எல்லாம் தக்காளி, பச்சை மிளகா, மல்லி புதினா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, தயிர் போட்டு எல்லாமே ஒரு கலவை ஆக்கி மட்டன் 38 கிலோ ஒரு சட்டிக்கு. 1க்கு 1.5. 1 கிலோ அரிசினா 1.5 கிலோ மட்டன். இரண்டாவது கொதிக்கும் போது எலுமிச்சை பழம், புளிஞ்சு வச்ச எலுமிச்சை பழம் ஒரு சட்டிக்கு 10. இரண்டாவது கொதிக்கும் போது தெரிஞ்சிடும் மட்டன் வெந்திருக்கா இல்லையாட்டு. மசாலா பாருங்க, எண்ணெய் இதெல்லாம் மேலே வந்துட்டோம்னா மட்டன் ரெடி. மட்டன் வெந்துடுச்சு. முக்கால் பாயில் தம் போட்டு வந்தால் கரெக்டாக ஆகிடும். அரிசிக்கு உப்பு போடணும். வலைக்கு 25 கிலோ, 1/2 கிலோ கணக்கில் 75 கிலோ, 1.5 கிலோ. பத்து கேன் தண்ணி, 200 லிட்டரு. தண்ணீர் பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கணும். அரிசியை போடணும். $75 கிலோ ஒரே சட்டியில் நாங்கள் 100 கிலோ வரைக்கும் விடுவோம். அஞ்சு நிமிஷம் தான் பாஸ்மதி. இது ஏன்னா 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊறி இருக்கு. பச்சை அரிசி இந்தியா கேட் கிளாசிக்கு. ரொம்ப விட்டால் அரிசி குழஞ்சிடும். உப்பு போட்டு 1.5 கிலோ. அது பத்தலை, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் தேவைப்படுது. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் நல்லது பிரியாணி. பாயில் ஆயிடுச்சு. வல்ல வேண்டியது தான். ஆஃப் பாயில் எடுத்துருவோம். குருமாவில் தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூணுமே ஒரே லெவலில் 3 சட்டினால ஒரு சட்டிக்காக பங்கு விட்றோம். இரண்டாவது சட்டி. மூன்றாவது சட்டி. எக்ஸ்ட்ரா அரிசி பாதி அரிசி பதம் பார்த்துட்டு கடைசியில் குருமா எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுவோம்.
துடுப்பை வந்து பின்னாடி திருப்பி போட்டு கிண்டுவோம் அரிசி உடையாமல் இருக்க. அதே மாதிரி மசாலா உள்ள ரைஸ் இறங்குறதுக்காக இந்த மாதிரி கிண்டல் யூஸ் பண்ணுவோம். அரிசி வடித்த தண்ணீர் லைட்டாக ரொம்ப வெளியே தெரிஞ்சுன்னா அரிசி குழஞ்சிரும். இப்பொழுது தம் போடுறோம். தம் ஒரு 20 நிமிஷம். தம் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? மூடியிலேருந்து வெளியே ஆவி வருது பாருங்க. கங்கு அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக வந்துருக்கு. நெருப்பு என்ன பண்ணணும், வெளியே மட்டும் எடுத்து விட்டா அது இன்னும் கொஞ்சம் தம் ஆகி ஒரு 20 மினிட்ஸில் சாப்பாடு ரெடி ஆகிடும். நடுவில் மட்டும் நெருப்பு எடுத்துடணும், அடி பிடிக்காம இருக்க. தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சட்டி பார்க்கும்போதே தெரியும் ரெடி ஆனதுக்கு. அரிசி எல்லாமே அப்படியே நீட்டாக நிற்கிது பாருங்கள். மேல் அரிசி கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அரிசி மாதிரி இருக்கும், அதனால் திருப்பி போடணும். கலர் வந்து அட்ராக்ஷனுக்காக தான் போடுறோம். கலர் போடாமல் கூட செய்யலாம், உங்களோட விருப்பம் தான். ஒட்டாமல் வருது பாருங்க. தனித்தனியாக பெரியது பாருங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட்டு 1 மணி நேரம் ஆயிருக்கு. கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஒன்று ஒட்டாமல் இருக்கு. சட்டியில் ஒரு அடியும் இருக்காது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் வந்து சிங்கப்பூர் மகாலில் பண்ணுறோம். ஒரு 500 பேருக்கு தான் கேட்டிருக்காங்க. அது 500 பேருக்கு பண்ணியிருக்கோம். 3000 பேர், 4000 பேர், 5000 பேர், எத்தனை பேருனாலும் பண்ணுவோம். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அது மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.